9,000க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களை கொண்ட நம்பிக்கையான உங்கள் கோபுரம் சிட்ஸ். டவுன்லோட் #cash app now. உங்கள் தங்க கனவுகள் நனவாகிட சேலம் ஸ்ரீ ராகவேந்திரா ஜுவல்லர்ஸ். சிவன் தான் நம்ம எப்பயுமே நம்மளுக்கு எல்லாமே அம்மையப்பன். எனக்கு அம்மையப்பன் அவர் தான், சிவன் தான். மற்றபடி நான் நல்லது பண்ணுறனோ கெட்டது பண்ணுறனோ எது பண்ணாலும் அதுக்கு காரணம் நீ தான். நீ நடத்துகிற வழியில் தான் நான் போயிட்டுருக்கேன். இவங்களும் சஷ்டி விரதம் இருந்து தான் இவங்களுக்கு இந்த மாதிரிலாம் ஏதாச்சும் சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க. அப்போ நம்மளும் இந்த டைம் இருந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான அந்த 1 month இல்லை விளக்கேற்றுறதுனால பலன் அப்படிங்கிறத விட நம்ம வீட்டில் பாசிட்டிவ் வைப்ஸ் நிறையா இருக்கும். அந்த ஒளியில் நிறைய நெகட்டிவ்ஸ்லாம் வெளியில் போயிடும். டாக்டர் மாட்ட போகிறோம், அவங்களே பெரிய மிராக்கலாக சொல்கிறாங்க. பிசிஓடி இருக்கும்போது அதுவும் இவ்வளோ நம்ம ட்ரீட்மெண்ட் இவ்வளோ பார்த்தோம் செஞ்சோம், உண்மையிலே உங்களுக்கு கருத்தரிச்சிருக்கு. சென்னைக்குள்ளே நான் வலசரவாக்கத்தில் இருக்கேன். அங்கே கேசவத்தில் ஒரு அகத்தீஸ்வரர், வேல்வீஸ்வரர், பானபூரீஸ்வரர்னு சொல்லி ஒரே இடத்துல 3 ஈஸ்வரன். இந்த கம்பராய பெருமாள் கோவிலுக்குள்ளே ஒரு பக்கம் சிவன் இருக்கார், ஒரு பக்கம் விஷ்ணு இருக்கார். அது பெரிய கம்பராயர்னு சொல்லிட்டு ஒரு மன்னன் ஆண்ட கடவுள்னா சிவன் கோவிலுக்கு போகிற மாதிரி, அடிக்கடி கோவிலுக்கு போகிற மாதிரி வரும். போய் அங்கே லிங்கம் பார்த்துருக்கேன் கனவுல. முருகன் வந்திருக்கிறாரு. நம்ம பயங்கரமா ஒரு நல்ல ஒரு டிவோட்டி அப்படின்னே சொல்லலாம். பயங்கரமா ஸ்பிரிச்சுவலா இருப்பாங்க. நீங்க எப்படி? இப்போ எப்படின்னா போன வருஷம் இந்த சஷ்டி விரதம் அந்த மாதிரி இருக்கிறதுலாம் எப்பயுமே வருஷம் இருந்துருவாங்க அத்தை. இப்போ நான் ஃபஸ்ட் டைம் இவங்க கூட நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இருந்தோம். மேரேஜ்க்கு அப்புறம் நான் சஷ்டி விரதம் அந்த மாதிரி இருந்தோம். இருக்கீங்க முன்னாடியே நீங்க அப்படி இருந்ததுண்டா? லைக் நல்ல ஸ்பிரிச்சுவல் பர்சன் அந்த மாதிரி இல்லை. இப்போ மேரேஜ்க்கு அப்புறம் தான் அந்த ஒரு இது வந்திருக்கு நம்பிக்கை சொல்றது. இவங்களை பார்த்து தான் வந்திருக்கு. ஆமா, ஓகே. ஸோ இப்போ ஏன்னா உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும், உங்களுடைய வீட்லயே தாத்தா எல்லாம் முன்னாடி சித்தர்களா இருந்தாங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். இப்போ ரீசெண்டாக நீங்க அதிகமா போகக்கூடிய கோவில் எதுமா? சிவன் தான். நம்ம எப்பயுமே நம்மளுக்கு எல்லாமே அம்மையப்பன். எனக்கு அம்மையப்பன் அவர் தான், சிவன் தான். எங்கே போகணுன்னாலும் சும்மா உட்கார நமச்சிவாயம் ஈஸ்வரா அப்படி சொல்லிட்டு தான் உட்காருவேன். அந்த மாதிரி தான். எனக்கு வார்த்தைக்கு வார்த்தை சிவன் தான் என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. எனக்கு எல்லாம் பண்ணுறது நான் அதே மாதிரி. நான் எங்கே போய் கடவுள் முன்னாடி போய் நின்று சாமி கும்பிட்டாலும் வச்சாலும் எனக்கு அதை கொடு, என் பிள்ளைகளுக்கு அதை கொடு, சப்போஸ் ஒரு இதுக்கு கூட இவனுக்கு வேலை கொடு, அதை கூட, அப்படி கூட நான் எப்பயுமே கும்பிட்டதில்லை. எனக்கு நான் சும்மா இருக்கேன், எனக்கு வேலை அப்படி கூட கும்பிட்டது. நான் சும்மா இருக்கனே, நான் தேடாமல் இருக்கனேன்னு தான் நான் என்னை யோசிப்பேனே தவிர கடவுள்கிட்ட எனக்கு அப்படி வேணும் அப்படி நான் வேண்டிக்கிட்டதே இல்லை. நான் வேண்டுறது எல்லாமேவும் எனக்கு கைகால் சுகத்தை கொடு, அவ்வளோதான். மற்றபடி நான் நல்லது பண்ணுறனோ கெட்டது பண்ணுறனோ எது பண்ணாலும் அதுக்கு காரணம் நீ தான். நீ நடத்துகிற வழியில் தான் நான் போயிட்டுருக்கேன். நான் ஒரு நல்ல விஷயம் பண்ணுறேன்னா அது நீ காட்டுற வழி தான். நான் ஏதாவது ஒரு கெட்ட விஷயம் பண்ணாலும் நீ காட்டுற வழி தான். எனக்கு எதை கொடுக்கணுங்கிறத நீ முடிவு பண்ணி கொடு அப்படின்னு தான் நான் சாமிகிட்ட வேண்டுவேன். உங்களுக்கு இஷ்ட தெய்வம்ங்கிறது எது? எனக்கு முருகன் தான். முருகன் தான் எப்பவுமே ஃபர்ஸ்ட்ல இருந்தே. ஸோ இங்கே வந்ததுக்கு அப்புறமா இவங்க மீனா மேம் உங்களுக்கு எந்த மாதிரி இந்த மாதிரி தான் ப்ரேயர் பண்ணணும், இப்படிதான் சாமி கும்பிடணும் அப்படி ஏதாவது சொல்லி கொடுத்துருக்காங்களா? சொல்லி கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது முருகன் தான் ஃபஸ்ட் இருந்தேவும். இப்போ எங்களுக்கு 1 இயர்க்கு அப்புறம் தான் எனக்கு பேபி ஃபார்ம் ஆச்சு. அதுவே நிறைய இங்கே ஹாஸ்பிட்டல் போக அந்த மாதிரிலாம் எல்லாம் இது பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ தான் அத்தை சொன்னாங்க, இவங்களும் சஷ்டி விரதம் இருந்து தான் இவங்களுக்கு இந்த மாதிரிலாம் ஏதாச்சும் சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க. அப்போ நம்மளும் இந்த டைம் இருந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான அந்த 1 month கரெக்டாக அந்த சஷ்டி விரதம் முடித்து அதுக்கப்புறம் நான் கன்சீவ் ஆகிட்டேன். முடிச்சு அந்த சஷ்டி இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பீரியட் ஆகவே இல்லை, அப்படியே நின்றுச்சு. பையன் தீட்சிதன், அவன் பேர் தீட்சிதன், முருகனோட பேர். இந்த விளக்கேற்ற முறை அப்படின்னு சொன்னாங்க. எப்பெல்லாம் விளக்கேற்றணும், விளக்கேற்றதுக்கு தகுந்த முறை இல்லை எவ்வளோ விளக்கேற்றணும் அதை பற்றி சொல்லுங்களேன். விளக்கேற்றுறதுக்கு முறை அப்படிங்கிறத விட இப்போது நம்ம ஏர்லி மார்னிங் 4 to 6 பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு நம்ம சும்மா குளிக்கணுங்கிறது கூட இல்லை, கைகால் மூஞ்சியை கழுவிட்டு விளக்கு ஏற்றிட்டு திரும்ப கூட தூங்கிக்கலாம். அது ஒரு இது இருக்குது. இதுவுமே நான் படித்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயந்தான். அந்த டைமில் எப்போ வேணாலும் யார் நல்லது, வீட்டுக்கு நல்லது 4 to 6 விளக்கேற்றிட்டு திரும்ப கூட தூங்கணும். அது அப்போ அப்படியே முழிச்சிருக்கணும் இல்லை, முழிச்சிருக்கலாம், தூங்கிக்கலாம், கைகால் கழுவிட்டு கூட போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. விளக்கேற்றுறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறாங்க.
மற்றபடி விளக்கேற்றுற மாதிரி காமாட்சி விளக்குல விளக்கேற்றுறது ரொம்ப நல்லது. நீங்க உங்க வீட்டுல அப்படிதான் ஆமாம், பண்ணுவீங்க? காமாட்சி விளக்கு தான் எங்கள் வீட்டில். இதனால உங்களுக்கு கிடைத்த பலன் ஒன்று இருக்கும் இல்ல, அது என்ன மேம் கிடைச்சிருக்கு? இல்லை, விளக்கேற்றுறதுனால பலன் அப்படிங்கிறத விட நம்ம வீட்டில் பாசிட்டிவ் வைப்ஸ் நிறையா இருக்கும். அந்த ஒளியில் வந்து நிறைய நெகட்டிவ்ஸ்லாம் வெளியில் போயிடும் அப்படிங்கிறதானே தவிர அதில் கிடைக்கிற பலன் அப்படிங்கிற அந்த மாதிரி இது. So, உங்களுக்கு ஏதாவது இப்போ முன்னாடி வந்து பிடிக்கும் கடவுள், பட் அதிகமாக கோயிலுக்கெல்லாம் போனதில்லை அப்படின்னு சொன்னீங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் ஏதாவது ஒரு மிராக்கிள், உங்கள் பையன் பிறந்ததை தாண்டி வேறு ஏதாவது மிராக்கிள் நடந்திருக்கா? எனக்கு அதுதான் எனக்கு இப்போ ரொம்ப அது எப்படி நம்ம அதுக்காக தான் நான் ரொம்ப இது பண்ணி எதிர்பார்த்து இருந்தது. அதுதான் என்னோட லைஃப்பில் ரொம்ப ரொம்ப மிராக்கிள். அது எப்பயுமே அது இல்லை. அதுக்கான காரணம் என்னன்னா, ஆக்சுவலி இவங்களுக்கு 1 இயரை வந்து இந்த ஆவலை ஆகிட்டே இருக்குன்னொடனே ஹாஸ்பிட்டல் போனால் பிசிஓடி ப்ராப்ளம் இவங்களுக்கு. பிசிஓடி இருக்கிறனால கொஞ்சம் லேட் ஆகும். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் வாக்கிங் போங்க, அதனால் ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த பிசிஓடி இருக்கும்போது இவங்க அப்போ நான் ஏன்னா பெரியவன் வந்து நான் சஷ்டி விரதம் இருந்து தான் எனக்கு பெரியவன் நின்னான். எனக்குமே அந்த மாதிரி தான். அப்போ அதனால் நான் சொன்னேன், சஷ்டி விரதம் அப்படின்னாலே சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படிங்கிறது, சஷ்டியில் விரதம் இருந்தால் நம்மளுக்கு வந்து கற்பம் தரிக்கும் அப்படிங்கிறது தான் விஷயம். அப்போ நான் சொல்லி இந்த மாதிரி சிவம்மா இருக்கணும் நானும் இருக்கேன்னு சொன்னாங்க. நான் நீங்கள் இருக்க முடியாது வேணான்னு சொன்னேன். ஆனால் அப்படியே ப்ராப்பராக 6 நாள் நாங்கள் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி சஷ்டி விரதம் இருக்கிறாங்க. எங்கள் இதில் வந்து சஷ்டி விரதப்போ எதுவுமே சாப்பிட மாட்டோம். பால் பழம் பால் கூட குடிக்க மாட்டோம். ஏன்னா பால் கூட காய வச்சு இப்போ குடிக்கிறாங்க, அதனால் குடிக்க மாட்டேன். பழங்கள் மட்டும் நேச்சுரலாக என்ன கிடைக்குதோ அதை மட்டும் சாப்பிடுவோம். அதுவும் 1 நேரம் 2 நேரம் அந்த மாதிரி. அப்படி தான் இவங்களும் இருந்துட்டாங்க. அந்த இருந்த மாதத்தில் அப்படியே நின்றுச்சு, அப்படியே கன்சீவ் ஆகிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு ரொம்ப அதான் அந்த பிசிஓடி இருக்கும்போது டாக்டர் மாட்ட போகிறோம், அவங்களே பெரிய மிராக்கலாக சொல்கிறாங்க. பிசிஓடி இருக்கும்போது அதுவும் இவ்வளோ நம்ம ட்ரீட்மெண்ட் இவ்வளோ பார்த்தோம் செஞ்சோம், உண்மையிலே உங்களுக்கு கருத்தரிச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷம், நீங்கள் கொஞ்சம் சேஃபாக இருங்கன்னு சொல்லி தான் அப்படியே அப்போ இருந்தே நாங்கள் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு. அதிகமாக நீங்கள் போகக்கூடிய கோவில்னா எதுமா? சென்னைக்குள்ளே வந்து நான் வலசரவாக்கத்தில் இருக்கேன். அங்கே கேசவத்தில் வந்து ஒரு அகத்தீஸ்வரர், வேல்வீஸ்வரர், பானபூரீஸ்வரர்னு சொல்லி ஒரே இடத்துல 3 ஈஸ்வரன் இருக்காங்க ஒரே இதுக்குள்ளே. அதுக்குள்ளேயே முருகன், மற்ற எல்லா கோயிலும் இருக்குமே இருக்காங்க. ஆனால் அந்த ஒரே இடத்துல 3 ஈஸ்வரன் இருக்காங்க உள்ளுக்க. நான் ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் அங்கே போய் தான் இது பண்ணுவேன். அங்கே போய் பிரதோஷத்துக்கு நானும் பெரியவன் எல்லாம் அங்கே போய் சாமி மட்டும் அவனுக்கு வேலை கூட கிடச்சிச்சு அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை. அந்த சிவன் கோயிலுக்கு போவோம். அதே மாதிரி எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு பிள்ளையார் கோவில் இருக்குது, அங்கேயும் போவோம். அங்கேயும் போவீங்க. என் ஊரில் கம்பமில் நீங்கள் அடிக்கடி போகிற கோவில்னா சுருளிக்கு போவோம். சுருளி வேலப்பர்னு சொல்லிட்டு முருகன், அங்கே தான் சுருளி வேலப்பர் கோவில் போவோம். கம்பத்திலே வேலப்பர் கோவில் தெருன்னே இருக்குது. அவர் முருகன், அங்கே தான் சஷ்டி விரதம் இருந்து எல்லாம் கோயில் இருக்குது. எங்கள் ஊரில் கம்பராய பெருமாள் கோவில்னு ஒரு பெரிய அதுதான் ரொம்ப பிரதிஷ்டைப்பட்டது வந்து மாரியம்மன் கோவில், கம்பராய பெருமாள் கோவில். அந்த கம்பராய பெருமாள் கோவிலுக்குள்ளேயே ஒரு பக்கம் சிவன் இருக்கார், ஒரு பக்கம் விஷ்ணு இருக்கார். அது பெரிய கம்பராயர்னு சொல்லிட்டு ஒரு மன்னன் ஆண்ட இது. அது அந்த கோட்டை, அது வரலாறு, அது வந்து ஒரு பெரிய வரலாறு கம்பத்தில். இப்போ உங்கள் கடவுள் எல்லாம் வந்து கடவுள் யாராவது வந்திருக்காங்களா? ஏதாவது ஒரு கடவுள்? நிறைய. எனக்கு சிவன் கோவில் போகிற மாதிரி, அதாவது கடவுள்னா சிவன் கோவிலுக்கு போகிற மாதிரி, அடிக்கடி கோவிலுக்கு போகிற மாதிரி வரும். போய் அங்கே லிங்கம் பார்த்துருக்கேன் கனவுல. முருகன் வந்திருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்காங்க வந்து? கோயிலுக்கு போய் இது வாங்கியிருக்கோம், அதுதான் ஒரு இன்டைரக்டாக சில விஷயங்கள் நம்மளுக்கு பாசிட்டிவாக சொல்கிற மாதிரி அப்படி தான் நினச்சிக்கிறோம். இது நடந்திருக்குன்னா நம்ம கடவுள் நம்மளுக்கு உள்ளே வந்திருக்கிறாரு அப்படின்ற ஒரு இதுதான். இப்போது ஏதாவது ஒரு பரிகாரங்கள், பூஜைகள் அப்படி நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக எப்போவுமே வந்து இது இருக்கும் எங்கள் வீட்டில், இந்த நாளில் ஒரு பூஜை இருக்கும், இல்லை இப்படி ஒரு பரிகாரம் பண்ணி இந்த கோவிலுக்கு நாங்கள் மாதத்துக்கு ஒருவர் போயிட்டு வருவோம், அப்படி ஏதாவது இருக்குது? அப்படி எதுவும் இல்லை, எப்பயுமே கும்பிட்டுட்டு தானே இருக்கும். அதனால் மாதத்துக்கு ஒரு எனக்கு கிரிவலம் போவார், மாதம் போகணுன்ற ஒரு இது இருக்கும். ஆனால் ஷூட் இருக்கிறதுனால போக முடியாத சூழ்நிலை. இப்போ லாஸ்ட் வீக்கு திருவண்ணாமலை போயிட்டு வந்தோம், நானும் திடீமாவும் போயிட்டு வந்தோம். அது மாதிரி டைம் கிடைக்கிறப்ப எங்கேயாவது கோயிலுக்கு போயிடுவோம். எங்கேயாவது திருவண்ணாமலையாக இருக்கட்டும், காஞ்சிபுரமாக இருக்கட்டும், ஏதோ ஒரு இடத்துக்கு, இங்கே காளிகாம்பாள், இங்கே பாரிஸில் ஏதாவது ஒரு இடத்துல கோவில். ஏதாவது இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா எனக்கு இந்த சீரியலில் ரொம்ப அதிகமாக ரோல் கிடைச்சது, இல்லை ஏதாவது ஒரு படத்தில் வாய்ப்பு கிடைச்சது, அப்படி ஏதாவது இருக்கா? எனக்கு அப்படி ஸ்பெசிஃபிக்காக சொல்ல தெரியல. ஏன்னா நான் வந்து எனி டைம் நம்ம சாமியை வேணும், இதனால தான் இது கிடைச்சிது அப்படின்னு இல்லை. கொடுக்கறது எல்லாமே அவங்க கொடுக்கறது தானே. 9,000க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களை கொண்ட நம்பிக்கையான உங்கள் கோபுரம் சிட்ஸ். டவுன்லோட் #cash app now. உங்கள் தங்க கனவுகள் நனவாகிட சேலம் ஸ்ரீ ராகவேந்திரா ஜுவல்லர்ஸ்.